بسم الله الرحمن الرحيم. الحمد لله الواحد القهار العزيز الغفار مصرف القلوب مقلب الأبصار مكبر الليل على النهار يسبح له من في السماوات والأرض آناء الليل وأطراف النهار، والصلاة والسلام على سيد الأبرار إمام الأخيار محمد المصطفى المختار وعلى آله وأصحابه ومن تبعه بإحسان إلى دار القرار. قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله
وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் என் தலைவர் இறுதி தூதர் எம் உயிரின் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அனலானது சொல் செயல் அங்கீகாரம் பண்பாடு பண்பு ஆகிய அனைத்தையும் அணுவணுவாக பின்பற்றி நடந்த அன்னலானது தோழர்கள் உயர்ந்தோர்கள் அவர்களை பின்துயர்ந்தோர்கள் நல்லடியார்கள் இமாம்கள் குறிப்பாக என் மீதும் உங்கள் மீதும் என்னென்னும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை அங்கி நடப்பவர்களுக்கான தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த உயர்ந்த சுவர்க்கத்தின் மீது ஆசை வைத்து அவனது ஏவல்களை முடிந்தளவு நடந்து கொள்ளும்படியும் அல்லாஹ் தஆலா தனக்கு மாறு செய்வர்களுக்கான தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த கொடிய நரகத்தின் மீது அச்சம் கொண்டு அவனது விளக்கல்களை முற்றிலும் தவிர்த்து விலகி நடந்து கொள்ளும்படி எனக்கும் உங்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவூட்டிக் கொள்ள விரும்புகிறேன். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நினைவு கூர்வதனால்தான் மனித உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றன. மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஆளுமைமிக்க இளைஞர் உருவாக்கமும் அதன் சமகால செல்லடிகள் என்கின்ற ஒரு தலைப்பை இன்றைய குர்பா பிரசங்கத்தினூடாக உங்களோடு கலந்துரையாடலாம் என்று விளைகின்றேன். மனித வாழ்வில் இளமை பருவம் என்பது ஒரு வித்தியாசமான ஒரு பருவம். மனித வாழ்வில் முப்பெரும் பருவங்களிலே இந்த இளமை பருவம் குழந்தை பருவத்திற்கும் முழு மனித வயோதிப பருவத்துக்கும் இடைப்பட்ட ஒரு பருவமாக இது காணப்படுகிறது. குழந்தை பருவத்தை பொறுத்தமட்டில் அது பெற்றோரின் இயல்பான அரவணைப்பும் பாசமும் ஆறுதலும் தேவைப்படுகின்ற ஒரு காலம். குழந்தை பருவத்தில் இருக்கின்ற ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோர்களை தாண்டி சமூகத்துக்குள் எந்த ஒரு உறவை வைத்துக் கொள்ள முடியாது. எந்த நேரமும் பெற்றோருடைய கண்காணிப்பும் பெற்றோருடைய அரவணைப்பும் பெற்றோருடைய மேற்பார்வையும் அவர்களுக்கு தேவைப்படும். எனவேதான் இந்த குழந்தைகளை பெற்றோர்கள் பராமரிக்கிறார்கள். பெற்றோர்கள் இல்லாத பொழுது அந்த பிள்ளைக்கு பொறுப்பாக இருக்கின்ற பொறுப்புதாரிகள் அவர்களை கவனிக்கிறார்கள். அதே போன்று வயோதிப பருவமும் ஒரு வகையில் குழந்தை பருவத்தை போலலாம். வயோதிபத்தை அடைந்து முதியோர்களாக இருக்கின்றவர்கள் தங்களுடைய வேலைகளை தங்களாலே செய்து கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு அவர்களுடைய முதுமை அவர்களை கொண்டு வந்து சேர்க்கின்ற பொழுது அவர்களுக்கும் குடும்பத்தாருடைய அரவணைப்பு தேவைப்படுகிறது. பெற்றோர்கள் பிள்ளைகளை குழந்தைகளாக இருந்து கவனித்ததை போல இந்த வயோதிபம் அடைந்த பெற்றோர்களை அவர்களுடைய பிள்ளைகள் பொறுப்படுத்தி அவர்களை கவனிக்கின்ற ஒரு நிலை வருகிறது. அப்படியும் இல்லாத பொழுது ஏனைய உறவினர்கள் அவர்களை பொறுப்படுத்தி அவர்களை பராமரிக்கின்ற நிலைகளை எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த குழந்தை பருவத்திற்கும் இந்த வயோதிக பருவத்திற்கும் இடைப்பட்ட இந்த இளமை பருவம் என்பது சற்று வித்தியாசமான முறுக்கேறிய நரம்புகள், கொதிக்கக்கூடிய இரத்தம், எதையும் செய்தி பார்க்க வேண்டும் என்ற ஒரு வகையான கட்டுடிவு இந்த இளமை பருவத்திலே வந்துவிடுகிறது. அல்லாஹ் அழுகுவோனே குறிப்பிடுகிறான், அல்லாஹ் உள்ளதை கலக்கக்கும் எல்லாமே தும்மஜாலமின் மாதிரிலாவின் பூவா தும்மஜாலமின் மாதிரி பூவதில்லாம ஓசைமா. குழந்தை பருவத்தை அல்லாஹ் தாலா பலவீனமான காலம் என்று சொல்கிறார். இளமை பருவத்தை அல்லாஹ் தாலா சக்தி வாய்ந்த ஆற்றல் மிக்க திறன் மிக்க மனம் பொருந்திய ஒரு பருவம் என்று சொல்கிறான். அதே போன்று வயோதிபத்தை தள்ளாடுகின்ற முதுமையை எட்டி அவர்கள் பலவீனம் அடைந்திருப்பதாக அல்லாஹ் தாலா இந்த வசனத்திலே இந்த 3 பருவங்களையும் அடையாளப்படுத்துவதை பார்க்கலாம். இன்றைய சமூகத்தின் உயிர் நாடிகளாக இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சமூகத்தின் உயிர் நாடி இளைஞர்கள், ஒரு சமூகத்தின் தூண்டல் இளைஞர்கள், ஒரு சமூகத்தின் கண்கள் இளைஞர்கள். எந்த சமூகம் தன்னிடம் இருக்கின்ற இளைஞர் சமூகத்தை பற்றி அக்கறையில் இருக்குமோ, எந்த சமூகம் தங்களுடைய இளைஞர் சமூகத்தை பற்றி அவர்கள் எந்த விதமான கரிசனை பற்றியிருப்பார்களோ, எந்த சமூகம் தங்களிடம் இருக்கின்ற இந்த மனித வளத்தின் உயர்ந்த வளமாக இளைஞர் சமூகத்தை பற்றி அசிரத்தையாக இருக்குமோ, அந்த சமூகம் இந்த உலகத்திலே வெற்றியை சந்திப்பார், தோல்வியை சந்திக்கும்.
அந்த சமூகம் தலைநிமிர்ந்து நிற்காது. அந்த சமூகம் அதல பாதாளத்தில் விடும். அந்த சமூகத்தில் எந்த விதமான முன்னேற்றங்களை காண முடியாது. அந்த சமூகத்தின் ஆக்க சக்தியாக இருக்க வேண்டிய அந்த இளைஞர் சமூகம் அழிவு சக்தியாக மாறும். அது இன்றைய கால சூழ்நிலையில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இளைஞர் சமூகத்தை ஒரு வளம் பொருந்திய சமூகமாக மாற்றி வைக்கின்ற பொறுப்பு ஒவ்வொரு சமூகத்துக்கும் இருக்கிறது. சமூகங்களே, இன்று குக்கிராமங்கள் முதல் பெரும் பெரும் தேசங்கள் வரையிலும் இந்த இளைஞர்களுடைய நெறிபெறுவான நடத்தைகளை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய கொலையான போக்குகளை பற்றி நாங்கள் கேள்விப்படுகிறோம். அவர்களுடைய முறை தவறிய நடவடிக்கைகளை பற்றி நாங்கள் அன்றாடம் செய்திகளினூடாக அறிந்து வைத்திருக்கிறோம். இன்று இந்த இளைஞர் சமூகம் ஒரு சமூகத்தின் பலமாக இருக்க வேண்டிய இந்த சமூகம் ஒரு சமூகத்தின் பலவீனத்தின் அறிகுறியாக மாறியிருக்கிறார். இந்த சமூகத்தை தாங்கி தூக்கி பிடித்து நிறுத்த வேண்டிய இந்த இளைஞர் சமூகம் இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சுமையாக மாறியிருக்கிறார். இந்த சமூகத்தின் கண்களாக இருந்து இந்த சமூகத்தை வழிநடத்த வேண்டிய இந்த இளைஞர் சமூகம் இந்த சமூகத்தின் மிகப்பெரிய ஒரு சாபங்களாக மாறியிருக்கிறார். இந்த யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் வயோதிபர்களுக்கும் இந்த இளைஞர் சமூகத்துக்கும் மத்தியிலே அன்று தொட்டு இன்று வரையிலும் ஒரு இடைவெளி இருந்து வருகிறது. இந்த வயோதிப வருடத்தில் இருக்கின்றவர்கள் இந்த வாழ்க்கையின் அந்திம காலத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய இளமை பருவத்தை அன்றைய கால சூழலுக்கு ஏற்றால் போல் கழித்துவிட்டு இன்று இருக்கின்ற இந்த வயோதிபர்களுக்கும் இன்றைய நவீன தொழில்நுட்பம் அறிவியல் வளர்ச்சி விஞ்ஞான முன்னேற்றத்திற்கு ஏற்றால் போல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இளைஞர் சமூகத்துக்கு மத்தியிலே ஒரு வகையான ஒரு இடைவெளி ஒரு ஜெனரேஷன் கெப்படப்படுகின்ற தலைமுறை இடைவெளி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. விளைவாக அவர்களுக்கு மத்தியில் ஒரு முரண்பாடு இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இளைஞர்கள் இந்த வயோதிபர்களை எக்ஸ்பேரியாக பார்க்கிறார்கள். அவுட்டேட் எப்படி என்றால் மூத்தப்பா மூத்தம்மா, சாச்சா சாட்சி, பெரியம்மா பெரியப்பா, இவர்களை அப்படி பார்த்தாலும் ஒரு வகையிலே பரவாயில்லை. தன்னுடைய சொந்த பெற்றோர்களையே இன்றைய இளைஞர்கள் அவுட்டேட்டாக பார்க்கிறார். காலம் போனவர்கள் அவர்களுக்கு இந்த உலகத்தை பற்றி எந்த அறிவும் கிடையாது. நவீனத்துவத்தை பற்றி எந்த சிந்தனையும் கிடையாது. இன்றைய இந்த புதிய உலகம் பற்றிய அறிவு கிடையாது. எனவே அவர்கள் காலாவதியாக இருக்கிறார்கள். அவர்களோடு பேசி பலனில்லை. அவர்களுடைய அக்கறை அவர்களோடு அக்கறையாக இருக்க வேண்டிய தேவையில்லை. அவருடைய சொல் பேச்சுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கென்று ஒரு உலகம் இருக்கிறது. எங்களுக்கென்று ஒரு உலகம் இருக்கிறது. அந்த உலகத்துக்குள் இந்த வயோதிபர்களால் இந்த காலாவதியான இந்த வயோதிபர்களால் முதியோர்களால் வந்து சஞ்சரிக்க முடியாது. எனவே எங்களுடைய பாட்டில் விட்டு விடுங்கள் என்று இன்றைய இளைஞர் சமூகம் ஒரு வேறொரு திசையை நோக்கி வேறொரு பயணத்தை மேற்கொண்டிருக்கின்ற இன்றைய நிர்பந்தான சூழ்நிலையிலே இளைஞர் சமூகத்தை பற்றி ஒரு நூல் வாசிப்பு எங்களுக்கு தேவைப்படுகிறது. சமூகம் இன்றைய இளைஞர்களை ஆதரவிக்க இளைஞர்களாக மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு ஆன்மீக தார்மீக பொறுப்பு இன்று இருக்கின்ற எல்லோருக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் ஏற்பட்டிருக்கிறது. இன்று நாங்கள் அன்றாடம் சமூகத்திலே கேள்விப்படுகின்ற பல்வேறுபட்ட குற்றச் செயல்கள், பல்வேறுபட்ட சமூக விரோத செயல்கள், பல்வேறுபட்ட சமூகத்துக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு பின்னால் எல்லோரும் இந்த இளைஞர்களைத்தான் குற்றவாளி குழுவில் இருந்து தள்ளி பார்க்கிறார். உண்மையிலேயே இந்த இளைஞர்கள் குற்றவாளி கொண்டு நிறுத்தப்பட வேண்டியவர்களா? உண்மையிலேயே இந்த இளைஞர்கள் இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சாபங்களாக வர வேண்டியவர்களா? உண்மையிலேயே இந்த இளைஞர் சமூகத்தால் இந்த சமூகம் தன்னுடைய பாதுகாப்பையும் விஸ்திரத்தன்மையையும் அமைதியையும் இழந்து நிற்கதியாக வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. ஒரு காலத்தில் இந்த இளைஞர் சமூகம் இந்த முஸ்லிம் சமூகத்தை மாத்திரம் அல்ல, இந்த உலக சமூகத்தையே தலையிலிருந்து வாழ வழி செய்த சமூகம் இந்த இளைஞர் சமூகம். அதை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தன்னுடைய பெருமானம், தன்னுடைய மகிமை, தன்னுடைய மகத்துவம், தன்னுடைய மகிமை பற்றி இளைஞர்கள் தங்களை தாங்களே மீள்வாசிப்பு செய்யாத வரை அவர்களால் இந்த சமூகத்திற்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கப் போவதில்லை. எந்த ஒரு பயனும் இந்த சமூகத்திற்கு கிடைக்கப் போவதில்லை. தங்களுக்கு இருக்கின்ற ஆற்றலையும் திறனையும் மதிப்பையும் மரியாதையும் பெருமானத்தையும் இந்த சமூகத்திலே நிலைநிறுத்துவதாக இருந்தால் இந்த இளைஞர் சமூகம் தன்னை பற்றி நூல்வாசிப்பு செய்ய வேண்டும், தன்னை பற்றி மறுவாசிப்பு செய்ய வேண்டும், தன்னை பற்றிய சரியான அடையாளத்தை தேடுகின்ற அந்த பயணத்தை தொடர வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இணையக்கூடிய ஒரு இஸ்லாமிய வரலாற்றில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரத்தை கொண்டு வந்த பொழுதும் அவர்களுக்கு மிகப்பெரிய
சிம்ம சொப்பனமாக இருந்தவர்கள் எல்லாம் வயோதிபர்கள். இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு கொள்கையை முன்னிறுத்தி புரட்சி செய்வதற்காக விளைந்த அனைத்து தலைவர்களும் இந்த சமூகத்திலே வயோதிபர்களை நாடி செல்லவில்லை, மூத்தோரை நாடி செல்லவில்லை. அவர்கள் இளைஞர்களை தான் டார்கெட் பண்ணினார்கள். இளைஞர்களைத்தான் இளைஞர்களை பற்றி மிக தெளிவாக பேசியிருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், இந்த தேசத்தை தலை நிமிர்ந்த ஒரு தேசமாக மாற்றி அமைப்பதற்கு இளைஞர்களுடைய பங்களிப்பு மிகவும் அளப்பரிய என்று சொல்லியிருக்கிறார். இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொல்கின்ற பொழுது சொன்னார்கள், இளைஞர்களை பார்த்து கனவு காணுங்கள். அந்த கனவுகள் தான் இலட்சியங்களாக மாறும். இளைஞர்களே, அந்த இலட்சியங்களை செயற்பாடாக மாற்றுங்கள். எனவே இளைஞர்களை நீங்கள் கனவு காணுங்கள். இந்த கனவுதான் உங்களை தூக்கத்தில் இருந்து விழித்தலை செய்கின்ற கனவுகள் அல்ல, உங்களுடைய தூக்கத்தை கெடுக்கின்ற கனவுகள். அவைகளெல்லாம் உங்களை இலட்சியம் உள்ளவர்களாக மாற்றும் என்று கூறியிருக்கிறார். இப்படி இந்த வரிசையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்வதாக கூறப்படுகிறது. அதிலே அறிவிப்பாளர் வரிசையிலே ஒரு பலவீனம் இருப்பதாக சொன்னாலும் நிதர்சன வாழ்க்கையில் அந்த செய்திக்கு ஒரு உண்மை தன்மை இருக்கிறது. என்னை வயோதிபர்கள் எல்லாம் ஏமாற்றி நட்டாற்றில் நின்ற பொழுது எனக்கு கை கொடுத்தவர்கள் இளைஞர்கள் என்று சொன்னதாக ஒரு செய்தி செல்லப்படுகிறது. எனவேதான் நாங்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே பார்க்கிறோம், இந்த இளைஞர் சமூகம் இந்த இஸ்லாமிய எழுச்சியை தங்களுடைய தோள்களிலே சுமந்து உலகம் பூராக இந்த இஸ்லாத்தை கொண்டு சென்ற அந்த அளப்பெரிய பங்களிப்பை இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு இளைஞர்களால் ஆற்ற முடிந்திருக்கிறது. சகோதரர்கள், அவர் ஆப்பிரிக்காவில் இருந்து இன்று இருக்கின்ற ஐரோப்பாவின் தலைவாசல் என சொல்லப்படுகின்ற இஸ்ரேலுக்கு ஒரு படையை தயார் செய்து சென்ற தாரிக் முர்சியார் ஒரு இளைஞராக இருக்கிறார். அந்த தேசம் சென்றதற்கு பிறகு தாரிக் முர்சியார் சொல்கிறார், நாங்கள் வந்த இந்த கப்பல்களை அனைத்தையும் அழித்து விடுவோம் என்று சொன்ன பொழுது வந்த அந்த படை வீரர்கள் கேட்கிறார்கள், ஏன் கப்பல்களை எல்லாம் அழிக்க வேண்டும்? இல்லை, இந்த யுத்தத்திலே நாங்கள் வெற்றி கொண்டால் இந்த தேசத்தை ஆளுகின்ற ஆட்சியாளர்களாக மாறுவோம். இல்லை என்றிருந்தால் இந்த இறைபாதையிலே நாங்கள் எங்களுடைய உயிர்களை தியாகம் செய்து இங்கே நாங்கள் வீரமரணம் அடைவோம், திரும்பி செல்ல வேண்டிய தேவையில்லை என்று இந்த முஸ்லிம் இஸ்பெயினை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அந்த இஸ்பெயினை ஒரு முஸ்லிம் தேசமாக மாற்றி அமைத்த இந்த வீர தளபதி தாரிக் முர்சியார் எனப்படுகின்ற இந்த இளைஞர் கூறிய வார்த்தைகள் இன்று அக்கறையற்று தன்னுடைய எதிர்காலம் பற்றிய குழந்தை இல்லாமல் இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய சுமையாக பொறுப்பில்லாமல் பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த இளைஞர் சமூகம் சிந்திக்க வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த படைகளை எதிர்ப்பதற்காக அனுப்பி வைத்த அந்த படைக்கு அந்த தளபதியாக இருந்தவர் உசாமா பின் ஸைத் எனப்படுகின்ற ஒரு இளைஞர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த சிந்து பெருவெளி மீது படையெடுத்து அதனை கைப்பற்றி பல ஆண்டுகளாக இந்த சிந்து பெருவெளி என்றும் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வந்த அந்த வீர தளபதி இந்த முகமது பின் காசிம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் எல்லோரும் இளைஞர்களாக இருந்திருக்கிறார். துடிதுடிப்பான வயது, முறுக்கேறிய நரம்பு, கொதிக்கக்கூடிய இரத்தம், இதை செய்து பார்க்க வேண்டும், யார் இதற்கு தடை போட்டு விடுவார்கள் என்று யோசிக்கின்ற ஒரு வகையான முற்போக்கு சிந்தனையோடு வாழ்ந்த அந்த இளைஞர் சமூகம் இந்த சமூகத்தை தாங்கி பிடித்திருக்கிறார். இந்த சமூகத்தை தாங்கி அவர்கள் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்திருக்கிறார்கள் என்பதை வரலாற்றை காகித ஓட்டலின்றி பார்க்கின்ற பொழுது அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. புதியவர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தாங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இன்றைய நவீன தொழில்நுட்பத்திற்கும் விஞ்ஞான வளர்ச்சிக்கும் அறிவியல் முன்னேற்றத்திற்கும் இயல்பான அந்த வாழ்க்கை என்பதை நீங்கள் இங்கு 40, 50, 60 ஆண்டுகள் கழித்து விட்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை அல்ல. இன்றைய உலகம் வித்தியாசமானது. இன்றைய உலகம் முழுக்க முழுக்க வேறுபட்டது, மாறுபட்டது என்பதை வயோதிபர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இளைஞர்களை அரவணைக்கின்ற பண்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இளைஞர்களோடு முட்டி மோதக்கூடாது. இளைஞர்களை சமூகத்தின் ஆக்கு சக்திகளாக பயன்படுத்துவதற்குரிய எல்லா வழிகளை பற்றியும் இன்றைய வயோதிபர்கள் சிந்திக்க வேண்டும். அவர்களோடு முரண்பட்டுக் கொள்வதற்கான முகாந்திரங்களை தேடக்கூடாது. எப்படி அவர்களுடைய பாட்டில் சென்று அவர்களை நல்வழிப்படுத்தி பண்படுத்தி பக்குவப்படுத்தி சமூகத்தை காக்கின்ற கண்களாக அவர்களை மாற்றி அமைக்கலாம் என்பது பற்றிய சிந்தனை ஒவ்வொரு குடும்பத்திற்கும், ஒவ்வொரு நிறுவனத்திற்கும், ஒவ்வொரு அமைப்புக்கும், ஒவ்வொரு பெற்றோருக்கும் தேவைப்படுகின்ற ஒரு காலம் சகோதரர்களை. அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இளைஞர்களை இலக்கு வைத்து சமூகத்திலே சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகின்ற மாஃபியா கும்பல்கள், அதே போன்று ஏழைய அரசியல் தலைவர்கள், இன்னொரு நிறுவனங்கள், அமைப்புகள் இந்த இளைஞர்களை இலக்கு வைத்து தங்களுடைய செயற்பாடுகளை அமைத்துக் கொள்வார்கள். விளைவாக எதிர்காலத்தை இழந்த ஒரு சமூகமாக
இந்த இளைஞர் சமூகம் மாறிவிடுகின்ற ஒரு துரதிருஷ்டவசமான சூழலை உருப்பெறும் என்பதை நாங்கள் அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்கள். இன்றைய உலகை எடுத்துக்கொண்டால் இப்படித்தந்த இலங்கை நாட்டிலே 2,20,00,000 மக்கள் வாழக்கூடிய ஒரு தேசமாக இருக்கிறது. இந்த நாட்டிலே இலங்கை நாட்டிலே 30% இளைஞர்களாக இருக்கிறார். இந்த நாட்டிலே 2,20,00,000 சனத்தொகை கொண்ட இந்த தேசத்தில் 30% இளைஞர்கள் 30 லட்சம் இளைஞர் வளத்தை கொண்ட தேசம் இலங்கை நாடு. நிஸ்கோ எனப்படுகின்ற நேஷனல் யூத் சோசியல் சர்வீஸ் கம்யூனிட்டி எனப்படுகின்ற இந்த அமைப்பினுடைய கணிப்பீட்டின் பிரகாரம் 15 தொடக்கம் 29 வரையிலான வயதை உடையவர்கள் இளைஞர்கள், 15 தொடக்கம் 29 வயதை உடையவர்கள் இளைஞர்களாக கருதப்படுகிறார். உலகத்தில் ஐக்கிய நாடுகள் சபை, உலக சுகாதார ஸ்தாபனம், அதே போல யுனிசெஃப் போன்ற அமைப்புகள் இந்த வயதிலே சற்று வித்தியாசங்களை செய்வதை நாங்கள் பார்க்கலாம். இலங்கையிலே கிட்டத்தட்ட 70% இளைஞர்கள் கிராமப்புறங்களிலே வாழ்கிறார்கள். இந்த இலங்கை நாட்டில் இருக்கின்ற 19% இளைஞர்கள் தொழில் வாய்ப்பு இல்லாதவர்களாக இருப்பதாக ILO எனப்படுகின்ற இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ஒரு அறிக்கை விட்டிருப்பதை பார்க்கலாம். கிட்டத்தட்ட 8,800 கோடி உலக சனத்தொகையிலே இந்த முஸ்லிம்களை பொறுத்த மட்டில் 2,200 கோடி முஸ்லிம்கள் உலகத்திலே வாழ்கிறார்கள். கிட்டத்தட்ட 56 நாடுகளிலே இந்த முஸ்லிம்கள் தனிப்பெரும்பான்மையாக வாழ்கிறார்கள். 137 நாடுகளிலே இந்த முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழ்கிறார்கள். கிட்டத்தட்ட 2050 ஆண்டுகளிலே இந்த உலகத்திலே அதிகூடிய சனத்தொகை கொண்ட சமூகமாக 2050 ஆண்டு இந்த உலகத்திலே அதிகூடிய சனத்தொகை கொண்ட சமூகமாக இந்த முஸ்லிம் சமூகம் இருக்க போகிறது என்றிருந்தால், இந்த உலகத்திலே அதிகூடிய இளைஞர்களை கொண்ட சமூகமாக இந்த முஸ்லிம் சமூகம் மாறப்போகிறது என்பதை புரிந்து கொள்வோம். இலங்கையிலே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர்கள், 3 லட்சம் இலங்கை சமூகத்துக்குள் இருக்கின்ற இளைஞர்கள் இருக்கிறார். 3 லட்சம் இளைஞர் சமூகத்தை இலங்கை நாட்டில் இருக்கின்ற முஸ்லிம் சமூகம் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே இந்த இளைஞர் சமூகம் என்பது ஒரு சமூகத்தின் வலிமையும் அவர்கள் தான், ஒரு சமூகத்தின் பலகீனமும் அவர்கள் தான். அந்த சமூகம் அவர்களுடைய அறிவையும் ஆற்றலையும் திறனையும் அவர்களுடைய இயல்பையும் புரிந்து கொண்டு பக்குவப்படுத்தி பண்படுத்தி நல்வழிப்படுத்தினால் அந்த சமூகமே, அந்த இளைஞர் சமூகமே அந்த சமூகத்தின் ஆக்க சக்தியாக மாறுவார்கள். இதற்கு மாற்றீடாக எந்த சமூகம் இந்த இளைஞர் சமூகத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் அவர்களை அவருடைய பாட்டிலே விட்டுவிட்டு வளமையான நிலைக்கு அவர்களை தள்ளி அவர்களோடு முரண்பட்டு முட்டிக்கொண்டு மோதிக்கொண்டு பிரச்சனைகளை பற்றி பேசுமோ அந்த சமூகத்தின் அழிவு சக்தியாகவும் அந்த இளைஞர் சமூகம் மாறுவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இளைஞர்களை உடலால், உள்ளத்தால், ஆன்மீகத்தால், உணர்வுகளால், சமூகத்தால் அவர்களை ஒரு பேலன்ஸான ஒரு பர்சனாலிட்டியாக, ஒரு சமநிலையான ஆளுமையாக உருவாக்குவதிலே இன்று இருக்கின்ற பள்ளி வாயில்களுக்கு ஒரு முக்கியமான பங்களிப்பு இருக்கிறது. இன்றைய நவீன இந்த கல்வி முறையால் இந்த சமநிலையான இளைஞர் சமூகத்தை உருவாக்க முடியாது. அது இந்த ஃபெயிலியராக இருக்கிறது. அதற்கு நிறைய சாட்சிகளை சொல்லலாம், நிறைய ஆதாரங்களை முன்வைக்கலாம். இன்றைய இந்த கல்வி திட்டம் இலங்கை நாட்டை பொறுத்த மட்டில் முழுக்க ஒரு ஜாப் ஓரியன்டட் எஜுகேஷனாக இருக்கிறது. ஒரு தொழிலை அடிப்படையாக கொண்ட கல்வி திட்டம், மணி ஓரியன்டட் எஜுகேஷன், பணத்தை அடிப்படையாக கொண்ட கல்வி திட்டம், ஒரு சர்டிபிகேட் ஓரியன்டட் எஜுகேஷன், ஒரு சான்றிதழை அடிப்படையாக கொண்ட இந்த கல்வி திட்டம். அதனால்தான் இன்று IQ எனப்படுகின்ற இந்த பகுத்தறிவுக்கு அப்பால், நுண்ணறிவுக்கு அப்பால், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எனப்படுகின்ற இந்த அதாவது உணர்வுகளை எப்படி நாங்கள் கையாளலாம் என்பது பற்றிய ஒரு துறை இன்று விரிவாக பேசப்பட்டு வருகிறது. காரணம், அறிவிலே மிகப்பெரிய ஒரு அடைவை அடைந்த ஒரு இளைஞனால் சமூகத்துக்கு எந்த பிரயோசனம் இல்லாமல் போகும் நிலையை பார்க்கிறோம். தொடர்பான திறன், உணர்வுகளை கையாளுகின்ற திறன், மனிதனோடு பேசுகின்ற பேச்சு, அடுத்தவர்களை பற்றி உணர்வுகளை மதிக்கின்ற அந்த எம்பத்தி எனப்படுகின்ற அந்த பண்பு, இப்படி எல்லாவற்றிலும் ஃபெயிலியரான ஒரு சமூகம் என்று உருவாகி கொண்டிருக்கிறார். சாதாரணமாக நீங்கள் பாருங்கள், பாடசாலைக்கு செல்கின்ற ஒரு பிள்ளையை கூப்பிட்டு எதிர்கால இலட்சியம் என்ன என்று கேட்டால், நான் படிக்க வேண்டும், நல்ல பெருமர்களை பெற வேண்டும், சான்றிதழ் பெற வேண்டும், பல்கலைக்கழகம் போக வேண்டும், உழைக்க வேண்டும், கார் வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும் என்று இந்த சடவாத, இந்த மதச்சார்பற்ற, இந்த நவ தாராளவாத இந்த கருத்துக்களால் ஆகர்ஷிக்கப்பட்ட ஒரு மாணவ சமூகம் இந்த நாட்டிலே ஒரு ஆன்மீக எழுச்சியோடும் சமூக சிந்தனையோடும் இந்த நாட்டுக்கு ஒரு தேச ஒரு நட்பிரஜைகளாக வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை சகோதரர்களே. அவர்கள் சமூகத்திற்கு மிகப்பெரிய சாபக்களாக வருவார்கள், அவர்கள் ஒரு சுமையாக வருவார்கள் என்று அது நடந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் மஸ்ஜிதுகள் ஆன்மீக ரீதியாக இந்த இளைஞர்களை பக்குவப்படுத்துவதற்கும் பண்படுத்துவதற்கும் முறைமைப்படுத்துவதற்கும் சிந்திக்க வேண்டும். அதற்குரிய வேலை திட்டங்களை அவர்கள் யோசிக்க வேண்டும் சகோதரர்களே. இந்த இளைஞர்கள் இந்த கால சூழ்நிலையில் எதிர்கொள்கின்ற மிக முக்கியமான பிரச்சனை வேலை இல்லாத பிரச்சனை.
வேலையில்லாத பிரச்சனை இளைஞர்கள் என்று ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார். தங்களுடைய படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை அல்லது தொழிற்சந்தைக்கு ஏற்றால் போல் தகமைகளையும் திறன்களை வளர்த்துக் கொள்வதில் இந்த இளைஞர் சமூகம் ஒரு அதல பாதாளத்தில் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக. இந்த நாட்டிலே கிட்டத்தட்ட 10,000 பாடசாலைகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் மாணவர்கள் படிக்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டால் கிட்டத்தட்ட ABCD எனப்படுகின்ற ஒரு 5 வகுப்புகளில் 20% மாணவர்கள் சேர்க்கப்பட்டால் 100 மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் 20 என்று பார்க்கின்ற பொழுது 100 மாணவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள். ஆனால் இந்த மாணவர்களே கிட்டத்தட்ட அவர்களுடைய விகிதாசாரத்திற்கு ஏற்றாற்போல் அவர்கள் ஓயலுக்கும் ஏழுக்கும் வந்து செல்கின்ற அந்த எண்ணிக்கையை பார்த்தால் கிட்டத்தட்ட 46-56 பேர் ஓயலுக்கு வருகிறார்கள், 36 பேர் மட்டும்தான் ஏழுக்கு வருகிறார்கள் என்று ஒரு கணிப்பீடு சொல்கிறது என்றிருந்தால் கிட்டத்தட்ட 70 மாணவர்கள் ஒவ்வொரு வருடமும் சேர்கின்ற மாணவர்கள் ஏழுக்கு வருகின்ற பொழுது இருந்திடம் இல்லாமல் காணாமல் போய் விடுகிறார்கள். இது இந்த பாடசாலை கல்வியில் ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு குறைபாடு. இந்த பாடசாலையுடைய இடை விலகல் பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்கிறது. பொருளாதாரம், சமயம், சமூகம், அரசியல் நிறைய காரணங்களை நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த காரணங்களுக்கு மத்தியிலே தன்னுடைய பாடசாலை கல்வியை இடைவிடுகின்ற இந்த மாணவர்கள் தான் இன்று சமூக விரோதிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த போதை வஸ்துக்கு அடிமையாக தன்னுடைய ஒளிமயமான எதிர்காலத்தை அழித்து சமூகத்துக்கு மிகப்பெரிய சாபங்களாக மாறியிருக்கிறார்கள். பெற்றோர்களுடைய அந்த உழைப்பில் அவர்கள் ஒரு துவிச்சக்கர ஒரு மோட்டார் சைக்கிளை வாங்கி அதை எடுத்துக்கொண்டு இந்த சமூகத்தின் பாதுகாப்புக்கும் இந்த சமூகத்தில் இருக்கின்ற ஏனைய இந்த வயோதிபர்களுக்கு அச்சுறுத்தலாகவும் குழந்தைகளுக்கு சாபங்களாகவும் அவர்கள் அதிகூடிய வேகத்தால் அந்த வாகனங்களை ஓடி சமூகத்திலே மிகப்பெரிய அழிச்சாட்டியம் செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். போதை பொருட்களை வாங்குவதற்கு பண வசதி இல்லாத சந்தர்ப்பத்திலே அந்த இளைஞர்கள் களவு, கொள்ளை, கொலை போன்ற நிகழ்வுகளிலே இந்த விரோத செயலில் ஈடுபடுவதை நாங்கள் பார்க்கிறோம் என்றால் இப்படி இந்த ஒவ்வொரு ஆண்டுதோறும் காணாமல் போகின்ற இந்த மாணவர்கள் தான் சமூக விரோதிகளாக மாறுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே இந்த இளைஞர்கள் இந்த கல்வி வாய்ப்பை இழந்தால் அவர்களால் தகுதியான திறமை அடிப்படையிலே தொழில்களை பெற்றுக் கொள்வதற்கு வாய்ப்புகள் இல்லாமல் போகும். இவர்கள் கூலி தொழிலாளிகளாக மாறுகிறார்கள், சிறு வணிக தொழிலில் ஈடுபடுகிறார்கள், சுய தொழிலில் ஈடுபடுகிறார்கள். எனவே புரொஃபஷனலிசம் எனப்படுகின்ற தொழில் தகமையை அவர்கள் இழக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களிலே 190% கிரிமினல் ஆக்டிவிட்டிஸில் ஈடுபடுகின்றவர்களாக மாறுகிறார்கள். இதிலே ஒரு மிக கவலையான விடயம் என்னவென்றால் ட்ரக்ஸ் அடிக்ஷன். இந்த போதைப் பொருளுக்கு அதாவது அடிமையான ஒரு சமூகம் இந்த பாடசாலை ட்ரோப்அவுட்டினூடாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய இலங்கை நாட்டிலே எங்களுடைய விகிதாசாரத்தை மிஞ்சுகின்ற அளவுக்கு நாங்கள் 2 இடங்களில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒன்று வைத்தியசாலைகளில் நோயாளிகளாக இருக்கிறோம், அடுத்தது நாங்கள் சிறைச்சாலைகளிலே குற்றவாளிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். இதன் அர்த்தம் ஏனைய சமூகத்தவர்கள் உத்தமர்கள் அல்ல என்பது அல்ல. ஏனைய சமூகத்தினுடைய செயற்பாடுகள் அவர்களுக்கு பொருந்தும். இந்த நாட்டில் ஒரு முன்மாதிரியாக வாழ வந்த ஹைர உம்மத் அப்படி இருக்கின்ற இந்த முஸ்லிம் சமூகம் இப்படி தன்னுடைய விகிதாசாரத்துக்கு மிஞ்சுகின்ற அளவுக்கு இந்த நாட்டுக்கும் இந்த சமூகத்துக்கும் சுமையாக வைத்தியசாலைகளிலும் இந்த சிறைச்சாலைகளில் இருந்து கொள்ளக்கூடாது. சகோதரர்களே, அண்மையிலேயே இந்த நாட்டிலே அதாவது மிக ஆபத்தான போதை வஸ்துக்களை கட்டுப்படுத்துகின்ற அதிகார சபையினுடைய ஒரு முஸ்லிம் பிரதிநிதி ஒரு தொலைக்காட்சியை சபையிலே தகவல் ஒன்றை குறிப்பிட்டார். இந்த நாட்டிலே போதைப் பொருளை கடத்துகின்ற இந்த சமூகத்திலே கிட்டத்தட்ட 60% முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். போதைப் பொருளை கடத்துகின்ற விடயத்திலே 60% முஸ்லிம்களாக இருக்கிறார்கள், 30% சிங்களவர்களாக இருக்கிறார்கள், 10% தமிழர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த போதைப் பொருளை அதாவது பாவனையிலே 60% சிங்களவர்களாக இருக்கிறார், 30% முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் என்ற அந்த செய்தியை அவர் பகிர்ந்து கொண்டதை பார்க்கலாம். எனவேதான் எங்களுடைய விகிதாசாரத்தை விஞ்சுகின்ற அளவுக்கு இந்த நாட்டிலே போதைப் பொருளை கடத்துகின்ற விடயத்திலே நாங்கள் முன்னணியாக இருக்கிறோம் என்றிருந்தால் இந்த இளைஞர் சமூகத்தை நல்வழிப்படுத்துவதிலும் பக்குவப்படுத்துவதிலும் பண்படுத்துவதிலும் இன்றைய இந்த கல்வி கொள்கை ஏற்படுத்தியிருக்கின்ற பலகீனம் அதை சரி செய்வதிலே எங்களுடைய மஸ்ஜிதுகள் ஆன்மீக இந்த நிலையங்கள் விட்டிருக்கின்ற தவறை புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களை, இந்த யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே இன்றைய இளைஞர்கள் ஒழுக்கம், பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம், சிறுவர்களுடனான அன்பு, முதியவர்களுடனான மரியாதை, நாட்டின் சட்டத்திட்டங்களை பேணுவதிலே அவர்கள் அன்டிசிப்ளினாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் எந்த விதமான ஒழுக்க கோவையும் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஊரிலும் ஒரு ஒதுக்குப்புறம் இருக்கும். ஒவ்வொரு ஊரிலும் ஒரு கிராமத்தை ஒதுக்கி வைத்திருப்பார்கள். அந்த கிராமத்தில் இருந்துதான் சமூக விரோத செயலில் ஈடுபடக்கூடிய நிறைய இளைஞர்கள் உருவாகும். ஒவ்வொரு ஊரிலும் இருக்கிறது.
பெரும்பான்மையாக ஒரு 4-5 ஊரை சேர்ந்த ஒரு தொகுதியை எடுத்துக்கொண்டால், ஒரு பிரதேச அடிப்படையில் இருக்கின்ற ஒரு கிராமத்தை எடுத்துக்கொண்டால், அங்கே இந்த சோசியல் செக்ரிகேஷன் ஏற்படுகின்ற இந்த சமூக ரீதியாக ஒதுக்கப்பட்ட ஒரு கிராமம் இருக்கும். இந்த கிராமத்தில் இருப்பவர்களிலே பெரும்பான்மையான இளைஞர்கள் போதை வஸ்துக்களோடு சம்பந்தப்பட்டவர்களாக, கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற இந்த மகாபாதக செயலில் ஈடுபடக்கூடிய ஒரு சமூகமாக இருப்பார்கள். இவர்களை பற்றி எந்த அக்கறையும் எந்த சமூகத்துக்கும் கிடையாது. அவர்களை ஒதுக்கி வைப்பதும், அவர்கள் புறத்திலிருந்து குற்றங்கள் நிகழ்ந்தால் அதற்றை காவல்துறைக்கு எடுத்துச் சொல்வதும், அவர்களை புறந்தள்வதும், அவர்களுடைய வர்த்தக வாணிப அதே போல் திருமண கொடுக்கல் வாங்கல் உறவுகளை விட்டும் தவிர்த்து கொள்கின்ற நிலையை தான் கடைபிடிக்கிறார்கள். ஒழிய அவர்களுடைய தேவைகள் என்ன, அவர்களுடைய அவசியம் என்ன, அவர்களுடைய இயல்புகள் என்ன, அவர்களுடைய பிரச்சனைகள் என்பதை பற்றி கலந்து ஆலோசிப்பதற்கு எந்த சமூகத்தாலும், எந்த பள்ளி நிர்வாகத்தாலும், எந்த அமைப்பாலும், எந்த விதமான நிறுவனங்களாலும் முடியாத ஒரு சூழ்நிலையை எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சகோதரி, இன்றைய இந்த கட்டளமை பருவத்தில் இருக்கின்ற இளைஞர் சமூகத்தினுடைய உடல் உள்ள சமூக ரீதியிலான அவர்களுடைய இயல்புகளை இன்றைய இருக்கின்ற வயோதிகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இருக்கின்ற இளைஞர் சமூகத்தினுடைய உடலியல் மாற்றங்கள், அவருடைய உளவியல் மாற்றங்கள், சமூக மாற்றங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இளைஞரை பொறுத்த மட்டில் இந்த கட்டளமை பருவம் எனப்படுகின்ற அடோலசன்ஸ் எனப்படுகின்ற கட்டளமை பருவத்தில் இருக்கின்ற பொழுது அவன் சரியாக பக்குவப்படுத்தப்பட வேண்டும், சரியாக பண்படுத்தப்பட வேண்டும், அவன் சரியாக வழிநடத்தப்பட வேண்டும். பாடசாலையிலே அந்த வழிகாட்டுதல் கிடைக்காத பட்சத்திலே சமூகத்திலே ஒரு சமூக ரீதியாக ஒரு புறக்கணிப்புக்கு அவன் உள்ளாகின்ற பொழுது, குடும்பத்திலும் தாய் தந்தையருடைய அந்த பிரிவு அல்லது குடும்ப ரீதியான பொருளாதார சுமை அல்லது குடும்ப ரீதியான ஏதாவது ஒரு தகராறின் காரணமாக அந்த இளைஞன் நல்வழிப்படுத்தப்படாத சந்தர்ப்பத்திலே அந்த முழு சமூகத்தினுடைய சாபக்கேடாக அந்த இளைஞர் மாறிவிடுகிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் யார், சுயமாக முடிவெடுக்கின்ற தன்மை, நண்பர்களுடைய தாக்கம், புதிய அனுபவங்களை தேடுகின்ற இந்த நிலைகள் இந்த சமூக ரீதியாக ஒரு கட்டளமை பருவத்தில் இருக்கின்ற ஒரு மாணவனுக்கு நிகழும். சமூகத்தில் உடல் மாற்றங்கள், தன்னுடைய உயரத்திலே மாற்றம், தசை வளர்ச்சி, குரல் மாற்றம், மீசை தாடி போன்ற இந்த உடல் உறுப்புகள் ஏற்படுகின்ற இந்த மாற்றங்களை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே இஸ்லாமிய வழிகாட்டல் இவர்களுக்கு இருக்க வேண்டும். இஸ்லாம் பற்றிய எந்த அறிவும் இந்த இளைஞர் சமூகத்துக்கு கிடைக்காது. இன்றைய இளைஞர் சமூகத்தை நோக்கிய இஸ்லாமிய அமைப்புகள், நிறுவனங்களுடைய இந்த தவ்வா பிரச்சாரமும், இந்த சமூக செயற்பாடுகளும், இந்த விளையாட்டு கழகங்களுடைய செயற்பாடுகளும் தங்களை எப்படி வளர்த்துக் கொள்ளலாம், தங்களை நாங்கள் எப்படி சமூகத்திலே எங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளலாம் என்பதற்கான ஒரு துரும்பு சீட்டாக இளைஞர்களை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஒழிய அவர்கள் அந்த சமூகத்துக்கான எந்த பயனும் இல்லை. இன்று ஐவேளை கொள்கையை கூட முன்பின் சுண்ணத்துக்கள் பேணி உரிய முறையில் உள் செய்தி ஓத வேண்டிய திக்ர்களையும் திலாவத்துக்களையும் சரியான முறையிலே ஓதி ருக்குவும் சுஜூதும் சஜிதாவும் தஷஹுதும் செய்ய தெரியாத நிறைய இளைஞர்களை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர், இது ஒரு சமூகத்தினுடைய அவலம். இவர்களுக்கு எப்போது இந்த கல்வியை கொடுப்பது? பள்ளி வாயிலுக்குள் வருகின்ற பொழுது என்ன ஓத வேண்டும், வெளியேறுகின்ற பொழுது என்ன ஓத வேண்டும், தும்பினால் என்ன சொல்ல வேண்டும், தூக்கத்துக்கு சென்றால் என்ன சொல்ல வேண்டும், தூக்கத்திலிருந்து விழித்திருந்தால் என்ன ஓத வேண்டும், இந்த அடிப்படை அன்றாட துவாக்கள் தெரியாத, அடிப்படை இஸ்லாமிய வணக்க வழிபாடுகள் பற்றிய எந்த அறிவும் தெளிவும் இல்லாத இளைஞர் சமூகத்தை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதையும் இந்த இளைஞர் சமூகத்தை பற்றிய இந்த நடைமுறை வாசிப்போடு நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறோம். இன்றைய இளைஞர்களை பொறுத்த மட்டில் சமூக வலைத்தளங்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். சமூக வலைத்தளங்களை தங்களுடைய வாழ்க்கையாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்ஸ்டாவில் வருகின்ற அந்த ஸ்டோரிக்கும், பேஸ்புக்கிலே வருகின்ற அந்த லைக்குக்கும், யூடியூபிலே வருகின்ற ஷார்ட் வீடியோவிலும் தங்களுடைய பொன்னான நேரங்களை எல்லாம் அவர்கள் கழித்து, செலவழித்து, நாசப்படுத்தி ஒளிமயமான எதிர்காலத்திற்கு முதலீடாக அமைய வேண்டிய இந்த கால நேரங்களை எல்லாம் சும்மா அரட்டை அடித்துக் கொண்டு வீணாக செலவழித்துக் கொண்டிருக்கிற நிலைகளை பார்க்கிறோம். புனகுரம் எனப்படுகின்ற ஆபாச இந்த வீடியோக்களை பார்த்து தரவிறக்கம் செய்த அந்த காட்சிகளை பார்த்து இன்பமடைகின்ற சமூகமாக இளைஞர் சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. போதைப் பொருள் பாவனை, பாலியல் ரீதியிலான குழப்பங்கள், ஒழுக்க சவால்கள், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் எனப்படுகின்ற மன அழுத்தங்கள், அதே போன்று தொழில் வழிகாட்டல் இல்லை, கல்வி அடைவதில்லை, தவறான முன்மாதிரிகளால் இவர்கள் ஆகர்ஷிக்கப்பட்டு தங்களுடைய ஒளிமயமான எதிர்காலத்தை நாசப்படுத்துகின்ற நிலைகளை இன்றைய சமூகத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சகோதரி, இவர்களை பற்றி இந்த இளைஞர் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல கிட்டத்தட்ட இந்த இளைஞர் சமூகம் இந்த வலையதளங்களின் ஊடாக தங்களுடைய கால நேரங்களை எல்லாம் செலவழித்து தங்களுடைய பொன்னான நேரங்களை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3 தொடக்கம் 5 மணித்தியாலங்கள் ஒரு நாளைக்கு இந்த வாட்ஸ்அப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், டிக்டாக் இது போன்ற சமூக வலைத்தளங்களுக்காக ஒரு இளைஞன் செலவழிப்பதாக ஒரு புள்ளி விவரம் கூடுகிறது என்றால், கூட்டி கழித்து பார்த்தால் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு பகுதி இந்த சமூக வலைத்தள இந்த சாஃப்ட் அடிக்ஷன் எனப்படுகின்ற இந்த மென்பொருள் அடிமைத்தனத்துக்கு செலவழிக்கப்படுகிறது.
நாங்கள் ட்ரக்ஸ் அடிக்ஷனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம், இந்த போதைப் பொருள் அடிமைத்துவம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அதற்கு அப்பால் இருக்கின்ற இந்த சாஃப்ட் அடிக்ஷன் எனப்படுகின்ற இந்த மென்பொருள் அடிமைத்துவத்தை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்கிறது சகோதரர்களே. இதுவும் ஒரு வகையான அடிமைத்துவம். எதிர்காலத்திலே இதற்கு தனியான வைத்தியசாலைகள் உருவாக்கப்படலாம், இதற்கு தனித்துவமான வைத்தியர்கள் உருவாகலாம், இதற்கு மருத்துவத்துறையில் ஒரு புரட்சியும் ஏற்படலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இளைஞர் சமூகம் தன்னை புரிந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய பெருமானத்தை புரிந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய கண்ணியத்தையும் கௌரவத்தையும் மகிமையை புரிந்து கொள்ள வேண்டும். இளைஞர் சமூகத்தை வயோதிகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களோடு முட்டக்கூடாது, மோதக்கூடாது, முரண்படக்கூடாது. அவர்களோடு ஒரு ஆசுவாசமாக, அவர்களோடு ஆரோக்கியமாக, அவர்களோடு அமைதியாக, பாசமாக அவர்களோடு பேசி கலைத்து உரையாடலை மேற்கொண்டு அவர்களுடைய தேவைகள் என்ன, அவருடைய இயல்புகள் என்ன, அவருடைய உணர்வுகள் என்ன, அவர்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் பக்குவத்தையும் இந்த இளைஞர்களை வலியுறுத்தும் கொண்ட விடயத்திலே முதியோர்கள் செய்ய வேண்டும் என்று கூறி என்னுடைய முதலாவது குத்துபாவை முடித்துக் கொள்கிறேன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இளைஞர் சமூகம் ஒரு சமூகத்தின் ஆக்க சக்தி, அவர்கள் அழிவு சக்தி அல்ல. அதை இளைஞர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், மூத்தோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இளைஞர் சமூகத்தை நல்வழிப்படுத்துவதிலும் பண்படுத்துவதிலும் பக்குவப்படுத்துவதிலும் அவர்களை நல்ல முறையிலே பயிற்றுவிப்பதிலும் மஸ்ஜிதுகளுக்கு ஒரு சரியான ஒரு பங்களிப்பு இருக்கிறது. பாடசாலை கல்வி இன்று அந்த விடயத்திலே தோல்வி பெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் நிதர்சன வாழ்க்கையிலே காணக்கூடியதாக. ஆன்மீக ரீதியாக இளைஞர்களை அறிவூட்டுவதிலும் தெளிவூட்டுவதிலும் பண்படுத்துவதில் தான் அவர்களை சிறந்த பிரஜைகளாக, நற்பிரஜைகளாக, கௌரவ பிரஜைகளாக மாற்றி அமைத்து இது சமூகத்தின் தூண்களாக, இது சமூகத்தின் கண்களாக, இது சமூகத்தின் அதாவது மிகப்பெரிய ஒரு சக்தியாக மாற்றி அமைக்கலாம் என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக. இளைஞர்கள் தங்களை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும், தங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும், தங்களை பண்படுத்திக் கொள்ள வேண்டும். தங்களுடைய பலங்கள் என்ன, பலவீனங்கள் என்ன, தான் செல்ல வேண்டிய பாதையினுடைய அந்த நிலை என்ன, தான் செல்ல வேண்டிய அந்த தூரத்தின் எல்லை என்ன, தன்னுடைய எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும். வருகின்ற காலம் மிகவும் சிக்கலான காலம், மிகவும் சவால்கள் நிறைந்த ஒரு காலம். எனவே தன்னுடைய தேவைகளையும் தன்னுடைய போதாமைகளையும் தன்னுடைய குறைபாடுகளையும் புரிந்து கொண்டு இந்த உலகத்தினுடைய இந்த போட்டித்தன்மைக்கு ஏற்றால் போல் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்ற ஒரு நிலைக்கு இளைஞர் சமூகம் வர வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பொழுதுபோக்குகள் இஸ்லாத்தின் பார்வையில் இபாதத், பொழுதுபோக்குகள் இஸ்லாத்தின் பார்வையில் இபாதத். அது ஒரு கேலி கூத்து அல்ல, கிண்டல் அல்ல, அது ஒரு வீணான செயற்பாடு அல்ல. தன்னுடைய உடலை சரியான முறையில் அமைத்துக் கொள்வதற்கு ஒவ்வொரு இளைஞனும் தன்னை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். நிறைய ஜிம்களுக்கு செல்கிற இளைஞர்களை பார்க்கிறோம். அவர்கள் நினைக்கிறார்கள், கட்டுமஸ்தான உடம்பை நான் வைத்துக் கொண்டு பேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் ட்விட்டரிலும் ஒரு போட்டோவை காட்டி என்னுடைய ஆர்ம்ஸ் கட்டை போட்டால் அதன் ஊடாக நான் ஒரு கிராக்கி உள்ளவனாக மாறலாம் என்று நினைக்கிறார்கள். இது பிழை. உண்மையிலேயே இப்படியான இந்த கட்டுமஸ்தான உடம்பை வைத்துக் கொள்வது ஒரு இபாதத். ஏனென்றால் இத்து போன உடம்பில் இந்த ரூஹ் வாழாது, இத்து போன உடம்பில் இந்த ரூஹ் வாழாது. எனவே அது மூமினுல் கவிவ் கைருல் வஹப்பு இலல்லாஹ் என்று சொன்னார்கள். பலமான உடலால், உள்ளத்தால், ஆன்மீகத்தால், சமூகத்தால் பலம் பொருந்திய ஒரு ஆளுமை மிக்க இளைஞர் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவர். எனவே அதை அவர் இபாதத்தாக செய்ய வேண்டும். அதற்கு அல்லாஹ்விடத்தில் கூடியிருக்கிறார். பொழுதுபோக்குகளில் எல்லா புனிதமான பொழுதுபோக்குகளும் இஸ்லாத்தின் வரையறைகள் இருக்க வேண்டும். இது பற்றி ஒரு நீண்ட நேரம் பேச வேண்டியிருக்கிறது. காலத்தின் பெருமதி, நேரத்தின் பெருமதி கருதி நான் சொல்லிக் கொள்கிறேன். அதே போன்று இளைஞர்கள் கற்பொழுக்கம் உள்ளவர்களாக மாற வேண்டும். இன்று இந்த நவீன மேற்கத்திய, இந்த ஐரோப்பிய, இந்த நவதாராளவாத சிந்தனைகளால் ஆகர்ஷிக்கப்பட்ட இளைஞர் சமூகம் தங்களுடைய கற்புக்களை இழக்கின்ற நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். இது மிகவும் பிழையான நடத்தை. இன்று மேற்கத்திய ஐரோப்பிய உலகம் இந்த ப்ரீமெரிட்டல் எனப்படுகின்ற திருமணத்துக்கு முன்னரான இந்த குடும்ப உறவை ஊக்குவிக்கிறது.
எக்ஸ்ட்ரா மேரிட்டல் எனப்படுகின்ற திருமணத்துக்கு அதாவது அப்பாற்பட்ட உறவை அவர்கள் ஊக்குவிக்கிறார்கள். கோஹபிடேஷன் எனப்படுகின்ற திருமணம் இல்லாத உறவுகளை அவர்கள் இன்று ஊக்குவிக்கிறார்கள். இப்படி அவர்கள் இந்த ஃபெமினிஸ்ட் எனப்படுகின்ற இந்த குடும்ப கட்டமைப்புக்கு எதிரான ஒரு மேற்கத்திய இந்த ஐரோப்பிய சடவாத தாராளவாத இந்த கேடுகட்ட கலாச்சாரத்தை எங்கே போன்ற கீழத்திய நாடுகளில் கொண்டு வந்து இந்த இளைஞர் இளைஞர்களை எல்லாம் தாக்கல் பண்ணி அவர்கள் சில தொண்டு நிறுவனங்கள் அமைப்புகளினூடாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதில் முஸ்லிம் இளைஞர் இவர்கள் மாட்டியிருக்கிறார்கள். இன்று நான் அண்மையிலே கேள்விப்பட்டது போன்று இரவிலே ஆண்களை நினைத்துக் கொண்டு பெண்களை நினைத்துக் கொண்டு ஏதோ அவர்கள் வேஸ்டம் நடத்துவதாக சொல்லிக் கொண்டு உல்லாச விடுதிகளிலே எல்லாம் அவர்கள் ஹோட்டல்களை எடுத்துக்கொண்டு அவர்களை உளரீதியாக அவர்களை ஆற்றுப்படுத்துவதாக சொல்லிக் கொண்டு நிறைய விஷயங்கள் நடப்பதாக ஒரு சகோதரன் ஒரு கவலையாக பகிர்ந்து கொண்டார் என்றிருந்தால் இதற்கு முஸ்லிம் ஆண்களும் பெண்களும் விதிவிலக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை இன்று முஸ்லிம் சமூகத்துக்குள்ளும் ஏற்பட்டிருக்கிறது. இதை பற்றி பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மஸ்ஜித் நிர்வாகங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சமூக தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சமூகத்தில் பொறுப்பு வாய்ந்த தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இக்கருத்திலே நான் கொண்டு வர விரும்புகிறேன். என்னுடைய சிந்தனைக்கு கொண்டு வர விரும்புகிறேன். வாசிப்பு பழக்கம் இன்றைய இளைஞர்கள் தான் ஒரு சமூகத்தின் கண்கள் தூண்கள் தலைவர்கள் என்ற அடிப்படையிலே இன்று இந்த டிஜிட்டல் மயப்படுத்த இந்த உலகத்துக்குள் இந்த வாசிப்பு பழக்கம் என்பது குறைந்து வருகின்ற நிலையை பார்த்தோம். எந்த ஒன்றையும் நாங்கள் இணைய வழியாக வாசித்தாலும் ஒரு புத்தகத்தை ஒரு டெக்ஸ்ட் புக்கை கைகளினால் தொட்டு உணர்ந்து கொண்டு அவற்றை பக்கங்களை புரட்டி வாசிக்கின்ற அந்த ஸ்பர்ஷத்தை அந்த இன்பத்தை அந்த அந்த அனுபவத்தை எந்த ஒரு டிஜிட்டல் மயப்பட்ட ஒரு டூல்ஸாலும் நாங்கள் அடைந்து கொள்ள முடியாது சகோதரர்களே. எனவே இன்று இருக்கின்ற இந்த ஸ்க்ரோலிங் எனப்படுகின்ற இந்த கல்ச்சரினால் அவசரமாக கொண்டே பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டியெல்லாம் புத்தகங்களை வாசிக்கின்ற இந்த பழக்கம் எங்களிடத்திலே மிகவும் அரிதாகி தூக்கிச் செல்கின்றதை பார்க்கலாம். இதனால் கிரிட்டிக்கல் திங்கிங் எனப்படுகின்ற அதாவது வித்தியாசமான சிந்தனைகளை வளர்த்துக் கொள்கின்ற பக்குவம் இல்லாமல் போகிறது. எங்களுடைய ஆட்டிட்யூட் சேஞ்ச் எனப்படுகின்ற எங்களுடைய மனநிலையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் இல்லாமல் போகிறது. புதிய தகவல்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் அறிவினுடைய வாசல்களை திறக்கின்ற அந்த அந்த பண்பாடு இல்லாமல் போகிறது. பிள்ளைகள் குறுகிய வட்டத்துக்குள் சிந்திக்கின்ற ஒரு 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 நிலைக்குள் இன்றைய இளைஞர்களும் இன்றைய சிறுவர்களும் சிறுமிகளும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த புத்தகங்களை வாசிக்கின்ற பண்பாட்டையும் பழக்க வழக்கத்தையும் இளைஞர்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இளைஞர்கள் தங்களுடைய தலைமைத்துவ பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். தவா படையிலே ஈடுபட வேண்டும். இளைஞர்கள் நற்றஜைகளாக மாற வேண்டும். இஸ்லாத்திலே இளைஞர்கள் விளையாட்டுத் துறையை ஒரு விதினாக இல்லாமல் அதை ஒரு வழக்கமாக பார்க்க வேண்டும். இன்று இந்த 21ஆம் நூற்றாண்டிற்கு ஏற்றால் போல் தங்களுடைய மென் திறன்களை வளர்த்துக் கொள்கின்ற பக்குவத்தை இளைஞர்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இன்று வருகின்ற இந்த தொழில் உலகம் சாதாரண உலகம் அல்ல. பல்வேறுபட்ட சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு உலகம், பல்வேறுபட்ட போட்டித்தன்மை வாய்ந்த ஒரு உலகம், பல்வேறுபட்ட சவால்களுக்கு மத்தியில் தான் இனி வருகின்ற இளைஞர் சமூகம் தங்களுடைய தொழில்துறையையும் எதிர்காலத்தையும் இந்த சமூகத்தில் தங்களுக்கான ஒரு தொழில் மாண்மை ரீதியிலான ஒரு இடத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருந்தால் அவர்கள் இந்த சாஃப்ட் ஸ்கில் எனப்படுகின்ற இந்த மென் திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். உண்மையிலேயே இந்த தொடர்பாளர் திறன் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று தலைமைத்துவ திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நேரம் காமைத்துவத்தை பேண வேண்டும். குழு பணியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ப்ராப்ளம் சால்விங் எனப்படுகின்ற இந்த பிரச்சனைகளை தீர்க்கின்ற திறனை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அண்மையில் ஒரு பத்திரிகை செய்தியை வாசிக்க கிடைத்த ஒரு விடயம்தான் இந்த இந்தியா போன்ற நாடுகளிலே தற்போதைய விகிதாசாரத்தை ஒரு பர்டிகுலரான ஒரு சாராரோடு ஒப்பிட்டு பார்த்தால் இந்த படித்த புத்திஜீவித்து உள்ள சமூகத்துக்கு மத்தியில் கூட இருப்பதாக ஒரு தகவல் சொல்லுவது. காரணம் அவர்களுக்கு ஐக்கியூ இருந்த அளவுக்கு இந்த அதாவது இந்த உணர்ச்சி மேலாண்மை ஏற்படுகின்ற இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்லாதவர்களாக அவர்கள் இருப்பதாக ஒரு தகவல் சொல்லும். என்றால் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சமூக வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் முரண்பாடுகள் சச்சரவுகளை தீர்த்துக் கொள்ள அதை சரியாக ஒரு முடிவெடுத்து அதை கையாள அவர்களுக்கு அறிவு இல்லாமல் இருக்கு, திறமை இல்லாமல் இருக்கு. இத்தனைக்கும் அவர் ஒரு படித்த ஒரு பட்டதாரியாக இருப்பார் அல்லது அரசு ரீதியாக ஒரு உயர் பதவியில் இருப்பார், ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில் ஒரு அதிகாரியாக இருப்பார். ஆனால் அன்றாட வாழ்வில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன விடயங்களை கூட அவரால் தீர்த்துக் கொள்ள முடியாமல் சின்னொரு விடயத்துக்காக சூசைட் செய்கின்ற நிலைகளை எல்லாம் இந்த சமூகத்திலே பார்க்கக்கூடியதாக இருப்பதாக ஒரு தகவலை வாசிப்பு கிடைத்தது. எனவே டிசிஷன் மேக்கிங் எனப்படுகின்ற முடிவெடுக்கும் திறன், செல்ஃப் கான்பிடன்ஸ் எனப்படுகின்ற தன்னம்பிக்கை வளர்த்துக் கொள்ள போன்ற இந்த மென் திறன்களை வளர்த்துக் கொள்கின்ற நிலைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வெறுமனே இந்த சர்டிபிகேட் ஓரியன்டட் எஜுகேஷனால் மாத்திரம் இத்தகைய அதை இளைஞர் சமூகத்தை ஆளுமை மிக்க இளைஞர் சமூகத்தை உருவாக்கிக் கொள்ள முடியாது. மாறாக இந்த தொழில்துறைக்கு ஏற்றாற்போல் தன்னுடைய திறமைகளையும் திறன்களையும் ஆற்றல்களையும்
இனங்கண்டு வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு இளைஞர் சமூகம் உருவாக வேண்டும். அதற்காக பாடசாலைகள் முயற்சிக்க வேண்டும், பள்ளி வாயில்கள் முயற்சிக்க வேண்டும், சமூக நிறுவனங்கள் முயற்சிக்க வேண்டும், விளையாட்டுக் கழகங்கள் முதற்கொண்டு சமூகத்தில் இருக்கின்ற அனைத்து அமைப்புகளும் முயற்சிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கூட்டு முயற்சியின் ஊடாகத்தான் இந்த ஆளுமை மிக்க இளைஞர் சமூகத்தை உருவாக்க முடியும். அவர்களின் ஊடாகத்தான் இந்த சமூகம் எழுச்சி பெற முடியும் என்பதையும் இந்த சமூகத்துக்கு ஒரு செய்தியாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். هذا ما عندي والعلم عند الله واقول قولي هذا واستغفر الله لي ولكم والسلام عليكم ورحمة الله وبركاته. أقيموا الصلاة. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر الله أكبر.